அது சரியா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ராய்ப்பூர் அப்படின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியில் சரியா 2019 வாக்கில் தேவி அப்படின்ற 30 வயது நேர்ந்த ஒரு பெண் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தேவியோடைய அப்பா அம்மா நீண்ட நாட்களாக தங்களுடைய மகளுக்கு வரன் பார்க்குறாங்க, ஆனால் எங்கேயுமே கிடைக்கல. இப்படி இருக்கிற சமயத்தில் தான் தேவியை ஆன்லைனில் சில வரன்லாம் தேடி பார்த்துருக்காங்க. அப்படி தேடும்போது தான் இவங்களுடைய ஊரில் இருந்து 700-800 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பக்கத்து மாநிலமான மத்திய பிரதேச மாநிலத்துடைய தலைநகரமான இந்தூரில் இருந்து 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஜிப்ரா அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த ராஜேஷ் அப்படின்றவருடைய வரன் இவங்களுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் அடிப்படையில் ராஜேஷ் கூட இந்த தேவி பழக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள்லயே சரியா அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2019 வாக்கில் இந்த ரெண்டு பேருக்குமே ராய்ப்பூரில் இருக்கிற ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் திருமணம் நடக்குது. இந்த திருமணம் முடிந்த கையோட தன்னுடைய சொந்த ஊருக்கு இந்த ராஜேஷ் 3 நாட்கள்லேயே அழைச்சிட்டு போயிருந்திருக்காரு. அவர் தன்னுடைய வீட்டை காட்டும்போது 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய நிலத்துல இருக்கிற ஒரு பண்ணை வீட்டை காட்டியிருந்திருக்காங்க. இதை பார்க்கும்போது தேவிக்குமே பயங்கர சந்தோஷமா இருக்கு, ஆனா ஆச்சரியமுமே அது கூடவே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய வரன்ல இருக்கும், இனிமே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட அந்த வீட்டுக்குள்ள நுழைந்த தேவிக்கு அங்கதான் நரக வேதனை நடக்க போகுது அப்படிங்கிறத அவங்க நினைச்சு கூட பார்க்கல. திருமணமாகிய அந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தன்னுடைய அப்பா அம்மா கிட்ட இந்த தேவி பேசுறது மெல்ல மெல்லமாக குறைய ஆரம்பிக்குது. அப்படியே பேசினாலுமே அவங்களுடைய கணவர் பக்கத்திலேயே தான் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் தேவிக்குமே அவங்களுடைய அப்பா அம்மாவுக்குமே இருக்கிற கான்டாக்ட் முழுவதுமாக கட்டாக ஆரம்பிக்குது. அதே சமயம் தன்னுடைய மகள் எந்த ஊரில் இருக்கா, என்ன பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்ற எந்த ஒரு விஷயமுமே இந்த அப்பா அம்மாவுக்கு தெரியாது. இப்படியே தேவி கிட்ட இருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே இல்லாமலே போகுது. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுதே தவிர தேவி கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே எந்த ஒரு காலுமே இந்த அப்பா அம்மாவுக்கு போகாமலே இருந்திருக்கு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தேவியை பல இடங்கள்ல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா தேவி எங்கேயுமே அந்த அப்பா அம்மாவுக்கு கிடைக்கவே இல்லை. அன்னைக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போன இந்த தேவியை இந்த அப்பா அம்மா கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? தேவி ஏன் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து வெளியில் வரவே இல்லை? எதனால தேவி தன்னுடைய அப்பா அம்மாவை காண்டாக்ட் பண்ணவே இல்லை? அப்படி தேவிக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸில் என்னதான் நடந்துச்சு? கடந்த 2 வருடத்திற்கு முன்னாடி வட இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிஜ சம்பவத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். இந்த தேவிக்கு என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி விஸ்வகர்மா அப்படின்ற ஒருத்தரை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். இந்த விஸ்வகர்மா அப்படின்றவர் 1974 அக்டோபர் 1ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கிற நாக்டா அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருக்காரு. இவருடைய அப்பா அம்மாவுமே அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணி மேலே வருவதற்கு ஏதோ முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையனுமே ஆவரேஜாக தான் அந்த சமயத்தில் படிச்சுக்கிட்டு வராரு. ஆனால் இந்த விஸ்வகர்மாவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பயங்கரமாக இருந்திருக்கு. இதனால் எல்லார்கிட்டையுமே நல்லா பேசக்கூடிய ஒரு திறன் இருக்குது. இதனால் தன்னுடைய அப்பாவுடைய பிஸ்னஸ்லேயே போயிட்டு ஜாயின் பண்ணி அவருக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்ச நாட்கள் கழித்து ப்ராப்பர்ட்டி டீலிங்லாம் ஈடுபட ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலியமா எக்கச்சக்கமான வருமானம் இந்த விஸ்வகர்மாவுக்கு கிடைச்சிருந்திருக்கு. அதன் பிறகுதான் இந்த விஸ்வகர்மா தன்னுடைய குடும்பத்தார்கள் கூட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது தான் பிரியங்கா அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. பார்த்ததுமே பிரியங்காவை இவருக்கு பிடிச்சி போனதுனால பிரியங்காவை பற்றின எல்லா டீட்டெயிலுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு பிரியங்கா கூட மெல்லமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. 2 பேருக்குள்ளேயுமே இருந்த ஒரு நட்பு பின் நாட்களில் காதலாகவும் மாற ஆரம்பிக்குது. 2 குடும்பத்தார்கள் கட்டியும் அவங்களுடைய காதலை பற்றி தெரிவிக்கும் போது 2 பேருமே அவங்களுடைய திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் 2003 இந்த விஸ்வகர்மாவுக்கும் பிரியங்காவுக்கும் திருமணம் ஆகுது. இந்த திருமணம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் விஸ்வகர்மாவுடைய வாழ்க்கையில பணம் எக்கச்சக்கமா பொருள ஆரம்பிக்குது. அது கூடவே இவருக்கு 3 பிள்ளைகள் கிட்ட பிறகுறாங்க. என்னதான் ஆரம்பத்தில் தன்னுடைய மனைவி கூட சந்தோஷமாக இருந்தாலும் கூட நாட்கள் நகர தன்னுடைய மனைவி கிட்ட சண்டை போட்டுட்டு மெல்ல மெல்லமாக அவருக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டிடியூட் எல்லாமே வெளியில் வர ஆரம்பிக்குது. தொடர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, மனைவி கூட சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பிரச்சனையாக தான் அவருடைய ரிலேஷன்ஷிப் போய்கிட்டு இருக்கு. இதனால் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை பிரிந்து இந்த விஸ்வகர்மா தனியாக வாழ ஆரம்பிக்கிறாரு.
இப்போ இந்த விஸ்வகர்மாவுடைய கதையை ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நான் இன்ட்ரோவில் சொன்னல தேவி அப்படின்ற ஒரு பெண்ணை பற்றி. அந்த பெண் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, அவங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்கள் கழித்து 2021 செப்டம்பர் 16ஆம் தேதி அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து தப்பித்து தன்னுடைய தம்பியோடைய உதவியோட சொந்த ஊருக்கு வந்திருக்காங்க. சொந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு இந்த தேவியோடைய கணவரான ராஜேஷ் அப்படின்றவர் சில ஆட்களை அனுப்பி மிரட்டி இருந்திருக்காரு. ரிட்டன் மறுபடியுமே எங்கள் வீட்டுக்கு வந்துரு, உன்னுடைய பல வீடியோஸ்லாம் என்கிட்ட இருக்கு, அதனால வந்துடு அப்படின்னு சொல்லி மிரட்டி இருந்திருக்காரு. ஆனாலுமே அந்த பொண்ணு அவனுங்க என்னதான் மிரட்டினாலுமே அங்கிருந்து போகாம நேரடியாக கிளம்பி இந்தூர்ல இருக்கிற சிப்ரா அப்படின்ற போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு தன்னுடைய கணவரான ராஜேஷ் என்ன பல விதமான முறையில் அவருடைய ஃபார்ம் ஹவுஸ்ல கொடுமைப்படுத்தியிருக்காரு, என்னுடைய பிரைவேட் பார்ட், மார்பு பகுதி, கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல சிகரெட்டை வச்சு சூடு வச்சிருக்காரு. இது கூடவே அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வந்து இயற்கைக்கு மாறான ஒரு உடலுறவை என் கூட பண்ண வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான டீட்டெயில்ஸை இந்த பொண்ணு கொடுக்குறாங்க. தேவி சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே மீடியாவில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட ஆரம்பிக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து, கலெக்டர்ல இருந்து எல்லாருமே அந்த ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட போறாங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிற இந்த ராஜேஷ் மற்றும் அவனுடைய கூட்டாளிகளான அங்கேஷ், விவேக், விபின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரையுமே கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே அந்த ஃபார்ம் ஹவுஸ் முழுக்க நிறைய சிசிடிவிலாம் இருந்திருக்கு. அந்த சிசிடிவியோடைய ஃபுட்டேஜ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. அதே சமயம் நிறைய டெக்ஸ்டைல்ஸ்லாம் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து மீட்டு எடுக்கிறாங்க. இப்போது அந்த தேவி அப்படின்ற ஸ்கூல் டீச்சர் அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போனதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னென்ன சித்திரவதைகள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத 1 by 1 இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த தேவிக்கு அவங்களுடைய சொந்த மாநிலமான சத்தீஸ்கரில் திருமணமாக இருந்திருக்கு. இந்த திருமணம் முடிந்த கையோட 3 நாட்கள்லேயே பக்கத்து மாநிலமான மத்திய பிரதேசத்தில் இருக்கிற இந்தூருக்கு வந்திருக்காங்க. இந்தூருக்கு வந்ததுமே ஒரு லக்ஸரியான ஹோட்டலில் தான் ஆரம்பத்தில் தங்க வச்சிருந்திருக்கான். அதன் பிறகு இந்த ராஜேஷ் தன்னுடைய ஃபார்ம் ஹவுஸுக்கு அழைச்சிட்டு போயிருந்திருக்கான். அங்கேயுமே ஒரு லக்ஸரியான வீட்டை தான் இந்த பொண்ணுக்கு கொடுத்துருந்துருக்கான். ஆனால் நாட்கள் நகர நகர அவனுடைய சுயரூபம் எல்லாமே வெளியில் தெரிய வர ஆரம்பிக்குது. அந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு போன 7 நாட்களில் தேவியை ஒரு செக்ஸ் அடிமை பெண் மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட நிறைய பான் வீடியோஸ்லாம் காட்டி இந்த படத்தில் எப்படி வருதோ அதே மாதிரி எனக்கு பண்ணு, அப்படி பண்ணலன்னா உன்னை கொன்னுடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். இது கூடவே அவன் நிறைய சிகரெட் பிடிப்பான், நிறைய தண்ணிலாம் அடிப்பான். இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு தான் அந்த பொண்ணை இந்த அளவுக்கு கொடூரமான முறையில் சித்திரவதை பண்ணுறான். இந்த சித்திரவதை நாட்கள் நகர நகர அவனுடைய நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா கூட அவங்களையுமே இந்த தேவி கிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ண வச்சிருந்திருக்கான். தேவி அப்படி முடியாதுன்னு சொல்லிட்டா கூட பயங்கரமாக அடிக்கிறது. அவன் 4 விஷப்பாம்பு வர அந்த வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்ததுனால அந்த விஷப்பாம்பை கையால் பிடிச்சிட்டு வந்து இந்த பெண்ணை கடிக்க விடுற மாதிரி மிரட்டுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே பண்ணுவான். அதே சமயம் ஹோம் தியேட்டரில் பாட்டுலாம் போட்டு இவனுடைய நண்பர்கள் இவன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே குரூப்பாக நின்று தண்ணிலாம் அடித்தபடியே அந்த பொண்ணை நிர்வாணமாக டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி டாஸ்க்லாம் கொடுப்பான். அப்படி ஆடலைன்னா கண்ணா பின்னான்னு போட்டு அடிப்பானுங்க, சிகரெட்டால் சூடுலாம் வைப்பானுங்க. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணால் அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து எங்கேயுமே தப்பிச்சு போக முடியல. அதே சமயம் இந்த ராஜேஷோடைய இன்னொரு கூட்டாளியான விபின் அப்படின்றவா இந்த பெண்ணுடைய ட்ரெஸ் எல்லாத்தையுமே மறைச்சு வச்சிருவான். அது கூடவே எப்பெல்லாம் இவனுங்க தண்ணி அடிக்கிறானுங்களோ அப்பெல்லாம் அந்த பொண்ணு அந்த ரூமுக்கு வர வச்சு ட்ரெஸ் எல்லாத்தையுமே கலட்ட சொல்லிடுவானுங்க. கலட்டினதுக்கு பிறகு தேவியோடைய ட்ரெஸ்ஸை ஒளிச்சு வச்சிருவாங்க. இந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள தான் இந்த ட்ரெஸ் இருக்கு, நீ முடிஞ்சா போய் கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் அந்த 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய அந்த ஃபார்ம் ஹவுஸை சுற்றி தன்னுடைய ட்ரெஸ்ஸை நிர்வாணமாக இந்த பொண்ணு தேடிக்கிட்டு வருவாங்க. ஃபார்ம் ஹவுஸ் முழுக்க ஏற்கனவே சிசிடிவிலாம் இருக்கிறதுனால அந்த பொண்ணு எப்படி ட்ரெஸ் தேடுறா அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே ரூமில் உட்காந்துக்கிட்டு சிசிடிவியில் இவனுங்க பார்ப்பானுங்க. அப்போது எந்த அளவுக்கு ஒரு சைக்கோத்தனமாக அந்த பொண்ணை கொடுமைப்படுத்தியிருப்பானுங்க அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. தொடர்ந்து அடிக்கிறது, உதைக்கிறது, கூட்டாக சேர்ந்து பலாத்காரம் பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாமே அந்த பொண்ணுக்கு அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. அதோட அந்த 4 செவுத்துக்குள்ளே தான் அந்த பொண்ணு இருக்கணும். எங்கேயுமே அந்த பொண்ணால் தப்பிச்சு போகவே முடியாது. அங்கே இருக்கிற கேட்டு, அங்கே இருக்கிற சுவர் முதற்கொண்டு எல்லாமே உயரமாக தான் இருக்கும். இந்த பொண்ணுடைய மொபைல் ஃபோன் முதற்கொண்டு எல்லாமே இவங்கிட்ட இருக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற யாரையுமே இந்த பொண்ணால் கான்டாக்ட் பண்ணவே முடியல. இது கூடவே இந்த ராஜேஷ் தன்னுடைய கூட்டாளிகளுக்கு நிறைய பணம்லாம் தரதா சொல்லி அந்த பொண்ணு வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணுங்க, அதை நான் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டாஸ்க் கொடுத்துருந்துருக்கான். அவனுங்களுமே இந்த ராஜேஷை இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொந்த மனைவின்னு கூட பார்க்காம அவனுடைய கண்ணு முன்னாடியே வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல சித்திரவதைகள்லாம் தேவிக்கு அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு அழுதபடியே தன்னுடைய நாட்களை அந்த ஃபார்ம் ஹவுஸில் கடந்திருந்திருக்காங்க.
எப்படியும் அவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இதனால அவனுங்களுடைய போக்கிலேயே போயிட்டு எப்படி ஈஸியாக தப்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு தேவி முடிவெடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்த ராஜேஷுக்கு பிஸ்னஸ் விஷயமா அடிக்கடி வெளியில் போக வேண்டிய தேவையெல்லாம் இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் இவன் எப்பெல்லாம் போகிறானோ அந்தந்த நேரங்களில் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அப்படி போகும்போது தான் செப்டம்பர் மாதம் 2021 ஒரு பிஸ்னஸ் விஷயமா இந்த ராஜேஷ் வெளியில் போயிருந்திருக்கான். அந்த சமயத்தில் தான் இந்த பொண்ணு அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து தப்பிச்சு வெளியில் வந்திருக்காங்க. தம்பியை ஏற்கனவே அங்கே இருக்கிற ஒரு ஃபோன் மூலமா வர வச்சுட்டதுனால தன்னுடைய தம்பி கூட சேர்ந்து இந்த தேவி தன்னுடைய சொந்த ஊருக்கு வந்ததுக்கு பிறகு 4 மாதம் கழித்து தான் ஜனவரி மாதம் 2022 இந்தூரில் இருக்கிற மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்டே கொடுத்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் இந்த விஷயம் பூதாகரமாக வெளியில் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தொடர்ந்து இந்த ராஜேஷ் அவனுடைய மற்ற 3 கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கைது பண்ணி இருந்திருக்காங்க. அதன் பிறகு தேவையான எவிடன்ஸ் எல்லாமே அந்த வீட்டில் இருந்து கலெக்ட் பண்ணதுக்கு பிறகு அந்த வீட்டை இடிச்சிருங்க அப்படின்னு அந்த மாவட்டத்தோடைய கலெக்டரான மணி சிங் அப்படின்றவர் உத்தரவு பிறப்பிக்கிறாரு. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் முன்னிலையில் கார்பரேஷன் ஆட்கள்லாம் சேர்ந்து 50 கோடி மதிப்பு இருக்கிற அந்த ஃபார்ம் ஹவுஸை புக்லிங்கை வச்சு தரமட்டமாக்குறாங்க. இப்படி தரமட்டமாக்கும் போது தான் பிரியங்கா அப்படின்ற ஒரு பெண்மணி 3 குழந்தைகள் கூட அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்த அந்த பிரியங்கா அங்க இருந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய கணவரான விஸ்வகர்மா அப்படின்றவர் கெட்டவர் தான், ஆனா எங்களை தன்னந்தனியா விட்டுட்டாரு. அவர் பெத்த இந்த 3 பிள்ளைகளுக்குமே எந்த ஒரு பேக்கப்புமே இல்ல, அதனால அந்த வீட்டை இடிக்காதீங்க, எங்க கிட்டே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கும்போது போலீஸ் ஆபீசருக்கு பயங்கர ஷாக். ஏன்னா அன்றைய நாள் அங்க வந்த பிரியங்கா மற்றும் அந்த 3 குழந்தைகள் வேற யாருமே கிடையாது, தேவியை இந்த அளவுக்கு சித்திரவதை பண்ண ராஜேஷ் விஸ்வவர்மா அப்படின்ற அந்த கொடூரனுடைய முதல் மனைவி தான் இந்த பிரியங்கா. இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கேட்டதுமே போலீஸ் ஆஃபீஸருக்குமே பயங்கர ஷாக். ஏற்கனவே அவங்ககிட்ட விசாரணை பண்ணும்போது என்ன சொல்லியிருந்திருக்கானா, நான் என்னுடைய முதல் மனைவியை டிவோர்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் தேவியை நான் திருமணம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, பிரியங்கா கூட இவன் சண்டை போட்டதுக்கு பிறகு பயங்கரமாக ட்ரிங்க்ஸுக்கெல்லாம் அடிக்ட் ஆகியிருந்திருக்கான். அது கூடவே அவனுக்கு பெண்கள் மேலே அதீத ஈடுபாடெல்லாம் இருந்திருக்கு. ஃபாரின் பெண்கள் மேலே இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அது கூடவே உள்ளூரில் இருக்கிற பெண்கள் கூட நிறைய இயற்கைக்கு மாறான உறவுகளில் ஈடுபடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவனுக்கு தோணி இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் இவன் 1974 பிறந்திருக்கான். ஆனால் 1985 பிறந்த மாதிரி ஒரு மேட்ரிமோனியில் ஒரு ஐடி ஒன்று ஓப்பன் பண்ணி தான் ஒரு பேச்சுலர் அப்படின்னும் என்கிட்ட எக்கச்சக்கமான சொத்து இருக்கு அப்படின்னும் எனக்கு வருடத்திற்கு 1 கோடி ரூபாய் கிட்ட வருமானம் வருது அப்படின்ற மாதிரியும் நான் தனியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரொஃபைல்லாம் போட்டிருந்திருக்கான். இதை பார்த்துட்டு தான் தேவிக்கு ஒரு பக்கம் வரன் தேடிக்கிட்டு இருக்கும்போது மேட்ரிமோனி ஆப்பில் இந்த ராஜேஷ் விஸ்வகர்மாவுடைய ஐடியா பார்த்துருந்துருக்காங்க. அதன் பிறகு தான் 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்தில் ஒரே கேஸ்டாக இருந்தால் தான் என்னுடைய அப்பா அம்மா ஒத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஆனால் இந்த ராஜேஷ் இந்த தேவியோடைய அப்பா அம்மா கிட்ட என்கிட்ட நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு, நான் 1 கோடி ரூபாய் கிட்ட வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் சொல்லும்போது அந்த அப்பா அம்மாவுமே அதில் மயங்கி இந்த ராஜேஷுக்கே தேவியை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி இந்த ராஜேஷ் மற்றும் தேவிக்கு 2வது திருமணம் ஆகும்போது கூட இந்த ராஜேஷ் தன்னுடைய முதல் மனைவி கிட்ட இந்த திருமணத்தை பற்றி எதையுமே தெரிவிக்கல. அது கூடவே ஏற்கனவே திருமணமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தேவி கிட்ட மறைச்சிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லி யாரையுமே அந்த திருமணத்துக்கு கூப்பிட்டு வரல. தேவியோடைய சொந்தக்காரங்க மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. நான் அவனிலை படத்தில் எப்படி ஜீவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் அவனுடைய திருமணத்தில் யாரையுமே கொண்டு வராமல் இவன் மட்டும் அந்த திருமணத்தை பண்ணி கொண்டு இந்த பொண்ணை அலேக்கா தன்னுடைய சொந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு கூட்டு போயிட்டு தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே பண்ணி பார்த்துருந்துருக்கான். தொடர்ந்து போலீஸ் ஆஃபீஸர் அவனுடைய லேப்டாப் இமெயில்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்ததுல தாய்லாந்தில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கிட்ட கூட இப்படி தான் பேசிக்கிட்டு வரான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதே சமயம் தேவி கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுடைய கூட்டாளியான விபின் அப்படின்றவன் இந்த ஃபார்ம் ஹவுஸில் நிறைய பெண்களை, முக்கியமாக மைனர் பெண்களை இங்கே கூட்டு வந்து உறவுகள்லாம் ஈடுபடுவாங்க. அது கூடவே இந்த இடத்துல நிறைய பார்ட்டிலாம் இருக்கும். என்னை எப்படி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நடனம் ஆட சொன்னானுங்களோ அதே மாதிரி நிறைய பெண்களை இவனுங்க சித்திரவதை பண்ணியிருக்காங்க. மேற்கொண்டு யாராவது அப்படி பண்ணலன்னா நாங்கள் ஏற்கனவே இங்கே வந்து 2 பெண்களை முடியாதுன்னு சொன்னவங்களை வந்து அடித்து கொலை பண்ணி புதைச்சிருக்கோம். அதனால நீயும் இப்படி பண்ணலன்னா உன்னையும் அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு மிரட்டுவானுங்க அப்படின்ற மாதிரி தேவி தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. தேவியுமே அந்த ஃபார்ம் ஹவுஸில் இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு பிறகு இந்த ராஜேஷ் மிரட்டிலாம் இருந்திருக்கான். ஆனால் அவனுடைய மிரட்டல்களுக்கு பயப்படாம தான் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காங்க.
தொடர்ந்து போலீஸ் அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி தற்போதைக்கு ஜெயிலில் அடைச்சிருந்திருக்காங்க. இடையில பெயிலாம் அப்ளை பண்ணியிருந்திருக்கான், ஆனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிருந்திருக்காங்க. ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து தான் இந்த ராஜேஷ் மேலே வந்திருந்திருக்கான். ஆனால் பணம் வந்ததுக்கு பிறகு அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆட்டிடியூட் மனித மிருகம் எட்டி பார்த்துருந்துருக்கு. கேங்கா தண்ணி அடிக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அது கூடவே விலைமாதுகள் கிட்ட போகிற பழக்கெல்லாம் இவனுக்கு ஏற்பட்டதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி மனைவி அப்படின்ற ஒரு போர்வையில் ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணி பார்த்துருந்துருக்கான். இவனை மாதிரியான சைக்கோக்களும் நம்முடைய உலகத்தில் வாழ்கிறாங்க, நம்மளை சுற்றியும் கூட இருக்கலாம். அதனால் அவங்க கிட்ட இருந்து நீங்கள் விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. நீங்கள் இந்த ராஜேஷும் அவனுடைய கூட்டாளிகளுக்கும் என்ன தண்டனை கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதை பற்றி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்காக உருவாக்கப்பட்ட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட மிஸ்டர் பாபு அப்படின்ற சேனலை செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளை மறுநாள் வேறு ஒரு கிரைம் கேஸோட வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.